கணவனை கழுத்தை நெரித்து கொலை செய்த மனைவி மற்றும் தகாத உறவு காதலனை போலீசார் கைது செய்தனர். கோவை காளப்பநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் கழுத்தில் பலத்த காயங்களுடன் மர்மமான முறையில் தன் வீட்டிற்குள் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முதற்கட்ட விசாரணையில் விஜயகுமாரின் மனைவி லாவண்யாவிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பைராகவுடா என்பவருக்கும் இடையே தகாத உறவு இருந்தது தெரிய வந்தது. இதற்கு தடையாக இருந்த தன் கணவரை சில நாட்கள் முன்பு லாவண்யா விஷம் வைத்து கொலை செய்ய முயன்றதும், இதில் மருத்துவமனை சிகிச்சைக்கு பின் விஜயகுமார் வீடு திரும்பியதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். கணவன் உயிர் பிழைத்ததை அறிந்த ஆத்திரத்தில் இருந்த லாவண்யா இரண்டாம் கட்டமாக தன் காதலனை வீட்டிற்கு வரவழைத்து கணவனை கழுத்தை நெரித்து கொன்றது தெரியவர இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.